சிவா சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு வந்து தாங்க. விஜயகுமார் நம்ம அயலி கிட்ட, சிவா இது மாதிரி வேலையெல்லாம் விட்டுட்டாரு. நீ என்ன ஏதுன்னு கேளுமா. நான் அவரை வந்து சந்திக்கணும். இன்னமும் அந்த பேப்பர் என்கிட்ட தான் இருக்குது. அவர் ரொம்ப சின்சியரான அதிகாரி. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவர் வேலையை விட்டு போனால் நமக்கு தான் வந்து இழப்பு. நீ என்ன வந்து அவரோட பாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சீனியர், இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி சொன்னோன்னே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு வகையில் கஷ்டம், எனக்கு ஒரு வகையில் கஷ்டம். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கபிலன் தான் எல்லா காரணமும் தெரிஞ்சு நீ உன் தங்கச்சி வாழ்க்கைக்காக நீ விட்டு கொடுக்குற மாதிரி போச்சு. இனிமேட்டு கபிலன் வாழ்க்கையும் உன் தங்கச்சி ரித்திகா வாழ்க்கையும் காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்ட. நான் கபிலனுக்கு சொந்த அண்ணன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் எப்படிப்பா கபிலனை அழைச்சிட்டு போக முடியும்? எங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல. என் தம்பியோட வாழ்க்கையை நான் வீணடிக்க விரும்பலை. அவனை தயவு செஞ்சு மாற்றிடணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். தப்பு செஞ்சானா அதை தடுக்கிறதுக்கு அவனோட அண்ணனாக நின்று நான் அவனை தடுத்து நிப்பாட்டுவேங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க நம்ம சிவா. சிவா, நீங்கள் அவங்கள தடுத்து நிப்பாட்டணுன்னா ஒரு அதிகாரியாக நின்னா தான் தடுத்து நிப்பாட்ட முடியும். உங்களை விஜயகுமார் கூப்பிட்ருக்காங்க. இது மாதிரி தேவையில்லாத காரணத்தினால இப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. நானும் காப்பாற்றணும் தான் யோசித்தேன். ஆனால் உங்களை மாதிரி நான் வேலையை விட்டுட்டு போகணும்லாம் யோசிக்கவே இல்லை. உங்களை நாளைக்கு காலையில் விஜயகுமார் வர சொல்லியிருக்காரு. நம்ம 2 பேரும் அவரை போய் பார்த்துட்டு வந்துடுவோங்கிற மாதிரி சொன்னோன்னே, எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு அவரை நான் பார்க்க போகிறேன்னு தெரியல. நான் ஏதோ தப்பான முடிவு எடுத்துட்டேன்னு என் மனசு வந்து உறுத்துது. தப்பு செஞ்சுட்டா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்தது என்னன்னு சொல்லி டக்குன்னு வந்து யோசிச்சிடணும். அதை விட்டுட்டு அவங்கள பார்க்குறது எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா நாள் மாதம் ஆகிடும், மாதம் வருஷம் ஆகிடும். அப்படியெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது. ஃபீல் பண்ணிட்டீங்களே அது போதும். உங்களை மாதிரி சூப்பரான ஆஃபீஸர் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை. இப்படியெல்லாம் முடிவெடுக்காதீங்க, வாங்க போகலான்னு சொல்லிட்டு விஜயகுமார் முன்னாடி வந்து நிற்கிறாங்க கோயிலில். அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 2 பேரும் கபிலனை தடுக்கணுன்னா எங்கே இருக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. இந்திராணி வீட்டில் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க வந்து சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம அடுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சிவா வந்து கேட்குறாரு. நான் சொல்கிறத நினச்சா நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. உங்கள் 2 பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி நினைக்கக்கூடாது அப்படின்னு விஜயகுமார் பேசுகிறாங்க. அயலி, நீ எதுக்காக நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, உங்கள் அம்மாவுக்காக தானே நீ தப்பெல்லாம் வந்து கண்டுபிடிக்கணும். உங்கள் அம்மா மேலே இருக்கிற பழியை வந்து போக வைக்கணும்னா அதுக்கு காரணமாக இருக்கிற வர்மாவை உண்டுலன்னு ஆக்கணும்னு நீ யோசிச்சுட்டு இருக்க, கரெக்டா? ஆமாம் சார், அதுக்காக தான் சார். சிவா, நீ உனக்கான காரணங்கள் ஏகப்பட்டது இருக்குது. நீ நம்பர் 1 அதிகாரியாக ஆகணும்னு உன்னோட ஆசை, ட்ரீம் இருக்குது. அதை நோக்கி தானே நீ வந்துக்கிட்டு இருக்க. ஆமாம் சார், அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கடமைக்கு முன்னாடி வேறு எதுவும் முக்கியம் இல்லை. நீங்கள் 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ளே போகிறது தான் கரெக்டு. இப்போதைக்கு உங்கள் 2 பேரையும் லவ்வராக தானே நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்திரா ராணி. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கே போங்க. அங்கே போனீங்கன்னா அடுத்தது என்னென்னமோ வந்து திசை திருப்பலாம் ஆட்டத்தையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டான முடிவு தான். நீங்கள் சொன்னபடி நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொன்னோன்னே சிவா வந்து சந்தோஷப்பட்டுட்டு பட்டு வேட்டி பட்டு சட்டை இதோட வந்து நிற்கிறாப்புல. நம்ம ஆயிலையும் பட்டு புடவையில் வந்து நிற்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு ஒத்துப்பீங்கன்னு நினச்சி தான் நான் இதெல்லாம் உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி மாலையும் கழுத்துமா வந்து நிற்கிறாங்க. அப்போன்னு பார்த்து, அயலி இந்தாங்க இந்த தாலி எடுத்து நீங்கள் உங்களுக்கு நீங்களே கட்டிக்கங்க. வெளி உலகத்துக்கு பார்க்கும்போது நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆனவங்கன்னு தெரியட்டும். ஆனால் நமக்கு மட்டும் தெரியட்டும், நம்ம 2 பேரும் எப்போதும் போல் அதிகாரியாக தான் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு செயல்பாட்டு தடுக்கணுங்கிறதுக்காக தான் போகிறோம். இதுவும் நம்ம பார்ட் ஆஃப் ஒர்க்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அயலியும் சிவாவும் முடிவு எடுக்கிறாங்க. நான் கூட ஒத்துப்பான்னு நினச்சேன். சரி பரவாயில்ல, அயலி மனசில் இடம் பிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கே தாலி கட்டிக்கலான்னு சிவாவும் அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க. கமான் அயலி, உங்களால் முடியும். நீங்கள் 2 பேரும் அந்த வீட்டுக்கு போயிட்டு உங்களோட யூகத்தினால நிச்சயம் வர்மாவை பிடிக்க முடியும். வர்மாவை பிடிச்சிட்டானா கபிலன் எந்த விதத்துலேயும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. கபிலனுக்கு உத்தரவு போட யாருமே இல்லைன்னா கபிலனோட வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றிடலாம். நல்லா யோசித்து பார்த்து செயல்படணும். ஏதாவது சின்னதாக ஒரு டவுட் வந்தாலும் அது கபிலனுக்கும் தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும், பார்த்துக்கங்கிற மாதிரி நம்ம விஜயகுமார் வந்து சொல்கிறாங்க. சூப்பர் சார், நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நீங்கள் வெளியிலேருந்து பார்த்துக்கங்க. நாங்கள் உள்ளே போய் எங்களோட ஆட்டத்தை வந்து ஆரம்பிக்கிறோம்.
நான் பார்த்துக்கிறேன் சார். கபிலனுக்கே எந்த வகையிலும் சந்தேகமே வராத அளவுக்கு நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு அவனோட நடவடிக்கைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் அதிரடியாக வந்து முடிவெடுக்கிறேங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. அந்த இடத்துல சரி சந்தோஷங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கும்போது, நீங்கள் 2 பேரும் கையோட இப்போவே இந்திரா ராணி வீட்டு முன்னாடி போய் நில்லுங்க. அந்த வீட்டில் தான் இனிமேட்டு இருக்க போகிறேன்னு நீங்கள் 2 பேரும் சொல்லுங்கள். சரிங்களா? யாரும் உங்களை தடுக்க முடியாது. உங்களுக்கான காலம் வந்துருச்சு அயலி, சிவா. நீங்கள் உங்கள் அம்மாக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கான பாதையும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. போங்க. உங்களோட ஒவ்வொரு செகண்டும் விரயமாக்காமல் அதுக்கான வேலையை வந்து பாருங்கள். கொஞ்சம் உஷாராக இருங்க. கபிலனுக்கு எந்த வகையிலையும் நீங்கள் அதிகாரிங்கிற விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அவன் பாட்டப்பட்டுருவான். அவன் பாட்டப்பட்டுட்டானா அதுக்கப்புறம் வர்மாவும் என்ன முடிவெடுப்பான்னு தெரியாது. பார்த்துக்கங்க. இது நமக்கு கிடைச்ச முக்கியமான வந்து ஆதாரமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். சரிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சிவாவும் அயலியும் எக்ஸ்ட்ரானரியாக கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம். அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து சரி சார் நாங்கள் அங்கே வீட்டுக்கு போகிறோம்னு சொல்லி ஆட்டோவில் ஏறி போகிறாங்க. சிவா வந்து மனசில் 1000 வந்து யோசிச்சுட்ருக்காரு. அந்த வீட்டுக்கு நான் பையனாக மாறிட்டேன். இனிமேட்டு எனக்கு கவலை இல்லை. அந்த வீட்டுக்கு நான் மருமகளாகிட்டேன் அப்படின்னு அவங்கள நம்ப வச்சு ஏமாற்றி நாங்கள் எதுக்காக போகிறோமோ அந்த காரியத்தை வந்து நிறைவேற்றிடுவோம். நிச்சயம் என் தங்கையோட வாழ்க்கையை நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம அயலி சிவாக்கு இது எல்லாம் சும்மானு தெரிஞ்சாலும் அவர் மனசில் அயலிக்கு உண்மையிலே தாலி கட்டியிருக்கலாம். அயலி அந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நான் உன் சம்மதத்தோட திருப்பியும் உன் கழுத்தில் தாலி கட்டுவேன்னு நம்ம சிவா வந்து ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். நம்ம இந்திரா ராணி லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு ஆட்டோ வந்து நிற்கிது. மாசா, என்னடா அது வீட்டு வாசலில் என்ன ஆட்டோ வந்து நிற்கிது, யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி லேப்டாப்பை அணைச்சி வச்சுட்டு அப்படியே வந்து வாசலை நோக்கி இந்திரா ராணி மட்டும்தான் போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஆட்டோலேருந்து 2 பேரும் வந்து கீழே இறங்கி நிற்கிறாங்க. மாலையும் கழுத்துமா. நேத்தி தான் இவன் நம்ம வீட்டு பையன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி இவங்க என்ன 2 பேரும் வந்து மாலையும் கழுத்துமா வந்திருக்காங்க. ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. நம்ம இந்திரா ராணி எக்ஸ்ட்ரானரியாக கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். இப்போ இந்திரா ராணி என்ன பண்ணுவாங்கன்னு சின்னதாக ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையும் பால்கனிலேருந்து ரித்திகா வந்து பார்க்குறாங்க. இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே இப்படியெல்லாம் நடக்குதே. இனிமேட்டு நம்ம அங்கே சமாளித்த மாதிரி இங்கேயும் சமாளிக்கணுமா நம்ம அக்காவைங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம்.